என்னையும் இந்த இடத்துல நிற்க வச்ச ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். நான் தூத்துக்குடியிலேருந்து வரேன். என் பேர் கிப்சன். பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆர்சி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. எங்கள் பெரியம்மா ஒருத்தங்க இங்கே இருக்கிறாங்க, வேணா கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. எனக்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. 2010 நான் ரட்சிக்கப்பட்டேன். எப்படி 2010 அட்வொகேட் மைக்கேல் ராஜ் அப்படின்னு ஒருத்தர் மூலமா அவர் சுவிசேஷம் சொல்லி நான் ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்டு நானும் ஆண்டவர் ரொம்ப ஃபாஸ்டா அப்படியே நடந்துட்டு இருந்தோம். திடீர்னு உலக போக்குல அப்படியே நானும் கொஞ்சம் கொஞ்சமா வழுகி கீழே வர ஆரம்பிச்சிட்டேன். எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கீழே வர ஆரம்பிச்சிட்டேன். ஆனா ஆண்டவர் என்னோட தெளிவா ஒரு வார்த்தையை பேசி இருந்தாரு. இந்த உலகத்துல பெருசா நினைச்சிட்டு இருக்கிற காரியத்தை விட்டுட்டு வா, நான் உன்னை பயன்படுத்துறேன் அப்படின்னு ஆண்டவர் தெளிவா பேசி இருந்தார். நான் இப்போ வேற எங்கேயும் இல்லை, நீங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த இடத்துல தான் நானும் இருக்கிறேன். ஆமென். ஆண்டவர் தெளிவா பேசினார். இந்த உலகத்துல நீ பெருசா நினைச்சிட்டு இருக்கிற காரியத்தை விட்டுட்டு வா, உன்னை பயன்படுத்துறேன்னு. ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நான் தெளிவா சொல்லிட்டேன், என்னாலலாம் அதை விட முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் அவருடைய பராக்கிரமத்தினால, அவருடைய வல்லமையினால அந்த காரியத்தை என்னை விட வச்சாரு. 2012 செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி அந்த காரியம் என்னை விட்டு தூர போனது. எப்படி அந்த காரியம் என்னை விட்டு தூர போனது? அடுத்த நாளே ஆண்டவர் எனக்கு ஒரு ஊழியத்தை கையில கொடுத்தாரு. அது என்ன ஊழியம் அப்படின்னா, தூத்துக்குடியில இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிராக்ஸ் கொடுக்குற ஒரு ஊழியம். ஆமென். டிராக்ஸ் கொடுக்குற ஒரு ஊழியம். நல்லா கவனமா இருக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும், ஆண்டவர் நம்மளோடு இடைபெற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். நல்லா கவனமா கேளுங்க. 19ஆம் தேதி அந்த கார் என்னை விட்டு தூர போகுது. 20ஆம் தேதி விக்டர்னு ஒரு அண்ணன், தூத்துக்குடியில் விஸ்வானி கோஆர்டினேட்டராக இருக்கிற ஒரு அண்ணன் என்னை கூட்டிட்டு போறாங்க. எங்கன்னா அந்த ட்ரெயின் ஊழியத்துக்கு கூட்டிட்டு போகும்போது 20ஆம் தேதி அந்த அண்ணனோட நான் சந்தோஷமா ஊழியத்துக்கு போயிட்டு வந்துட்டேன். திரும்ப 21ஆம் தேதி எனக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, தம்பி இன்னைக்கு போலாமா ஊழியத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. போலாம் அண்ணன் அப்படின்னு சொல்றேன். ஆனா அவங்க திரும்ப ஒரு வார்த்தை சொல்றாங்க, தம்பி இன்னைக்கு என்னால வர முடியாது அப்படின்றாங்க. அப்ப நான் திருப்பி என்ன கேள்வி கேட்டேன்னா, அப்ப நான் மட்டும் தனியா போகணுமா அப்படின்னு கேட்டேன். இல்ல தம்பி, நீங்க தனியாலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ஆண்டவர் வேணா கூட்டிட்டு போங்க அப்படின்னாங்க. அப்போ இந்த வார்த்தை உண்மைதானே, ஊழியத்துக்கு ஆண்டவர் தானே தேவை அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரை கூப்பிட்டுட்டு 2012 செப்டம்பர் 21ஆம் தேதி கூட்டிட்டு போக ஆரம்பிச்சா இன்னைக்கு வரைக்கும் அந்த பாதை அழகா ஆண்டவர் வாய்க்க பண்றாரு. ஆமேன். அந்த ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பிச்சேன். இன்னொரு ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், ஜார்க்கண்ட்ல இதே மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு கேம்ப்ல பேசும்போது இந்த மாதிரி அவங்க உற்சாகத்துல கைத்துட்டாங்க. எனக்கு அடுத்தது என்ன சொல்ல வரன்ற மறந்து போச்சுனே. அதனால யாரும் கைத்தட்டினா அப்படி ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கர்த்தர் நல்லவர். ஏன்னா என்னோட வீக்னஸ்க்காக நான் சொல்றேன். அப்போ அந்த ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பிச்சு ஒரு வாரத்துல அடி ட்ராக்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். கரெக்டா ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு போலீஸ்காரர் வந்து என்ன கூப்பிட்டாரு. தம்பி என்ன வச்சிருக்கிறேன்னு கேட்டாரு. கேட்கும்போது, அண்ணா சார் இந்த மாதிரி கைப்பிரதி அப்படின்னு சொன்னேன். தம்பி இங்க பாரு தம்பி, இது அரசாங்கத்துக்கு சொந்தமான பகுதி. ஏன்னா நான் ட்ரெயினுக்குள்ள ஏறி ட்ராக்ஸ் கொடுப்பேன். ட்ரெயினுக்கு உள்ள ஏறி உட்கார்ந்து இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கிறவங்களுக்கு நான் ட்ராக்ஸ் கொடுப்பேன். அப்போ அவரு தெளிவா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இது அரசாங்கத்துக்கு சொந்தமான பகுதி. இங்க மதம் சார்ந்த சில காரியங்களை செய்யறதுக்கு இது சரியான இடம் இல்லை. நீ என்ன பண்ணு, ரோட்டுக்கு வெளியே போயிடு. நீ ரோட்டுக்கு வெளியே போயிரு, அங்க போய் நீ கொடு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னதுல ஒரு தப்புமே இல்லை. சரி சார் சொல்லி நான் கேட்டு வீட்டுக்கு வந்தேன். ஆனா ஆண்டவர் எங்களோட தெளிவா பேசின ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் எங்களோட தெளிவா பேசினாரு, நீ அந்த ஊழியத்தை செய் அப்படின்னு சொல்லி. திரும்ப அடுத்த நாளே மனுஷனுடைய பேச்சை கேட்கணுமா கர்த்தருடைய பேச்சை கேட்கணுமா அப்படின்னு பார்த்தா நம்ம ஆண்டவர் பேச்சுக்கு தான் செவி கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஆமேன். அப்ப பாத்தீங்கன்னா அடுத்த நாளே நான் அந்த ஊழியத்தை செய்யறதுக்காக திரும்ப போயிட்டேன். திரும்ப என்ன போலீஸ்காரங்க ஏன்னா போலீஸ்காரங்க உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த போலீஸ்காரங்க கண்ணுக்கு மறைஞ்சு ஒரு 2-3 நாள் ட்ராக்ஸை கொடுக்குறேன். 4வது நாள் என்ன பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி 4 நாள் உன்னத்தாண்டா தேடிட்டு இருக்கிறேன், வரக்கூடாதுன்னு சொல்லியும் நீ டெய்லி அந்த ட்ராக்ஸை கொடுத்துட்டு இருக்க, நான் எப்போ ஈவினிங் வந்தாலும் எல்லாரும் கையில் இந்த பேப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி என்னை சட்டையை பிடிச்சி அப்படியே ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போய் உங்களுக்கு தெரியும் உள்ளுக்குள்ளே போனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள் அடிக்கலை, நிறைய வார்த்தைகள் பேசிட்டு ஒரு அப்பாலஜியில் கையெழுத்து வாங்கிட்டு இனிமேல் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. இதே மாதிரி திரும்ப அடுத்த நாள் நான் அதே இடத்துக்கு போனேன். நான் போல, ஆண்டவர் போக சொன்னார், நான் போயிருந்தேன். திருப்பி போனேன். ஒரு 2-3 நாள் போலீஸ்காரங்க கண்ணுக்கு மறைஞ்சு கொடுத்தேன். திரும்ப போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 25 முறை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க. எப்படி 25 முறை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. திரும்ப கரெக்ட் நல்லா ஞாபகம் இருக்கு, கரெக்டாக 25வது முறை 26வது முறை நினைக்கிறேன். அப்போ தான் என்னை முறை ஸ்டேஷனில் வச்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி ஸ்டேஷனில் வச்சு அடிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன
பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு ட்ரெயினுக்குள்ளே வச்சு அடிக்கிறாங்க. ட்ரெயினுக்குள்ளே வச்சு அடிக்கும்போது இந்த கையை வந்து பின்னாடி முறுக்கி பூட்டை வச்சு மிதிக்கிறாங்க. பூட்டை வச்சு மிதிக்கும்போது நான் ஜோம் பண்ணுறேன், ஏசப்பா தெரியாமல் அடிக்கிறாங்கப்பா, மன்னிங்க மன்னிங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர் என்ன அப்படி ஜெபிக்க வச்சார். அப்போ அடிச்சு என்ன, அதுக்கப்புறம் ட்ரெயின்லேருந்து கீழே இறக்கி பிளாட்ஃபார்மில் அந்த மெட்டல் பில்லர் இருக்கும்ல, அந்த ஜல்லடை மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதில் வச்சு என்னுடைய தலையை அப்படி அடித்து அப்படி இழுத்துக்கிட்டே போகிறாங்க. இழுத்துட்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறாங்க. ஸ்டேஷனில் உட்கார வச்சு முட்டங்கால் போட வைக்கிறாங்க. முட்டங்கால் போட்டு கையை பின்னாடி கட்டியிருக்கிறேன். இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் சேரில் உட்காந்துருக்கிறாரு. பின்னாடி இருக்கிற பிசி சப் இன்ஸ்பெக்டர் ரெண்டு சப் இன்ஸ்பெக்டருமே நிற்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் உட்காந்துருக்கிறாரு. அப்போ என்னை பிடிச்சிட்டு வந்த பிசி பேர் பாலசுப்ரமணியம். அவரு அப்படி ஒரு வெறி கொண்டு நிற்கிறாரு, இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 25 முறை கிட்ட பிடிச்சி வரக்கூடாதுன்னு சொல்லி என்னை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ உட்கார வச்சிட்டாங்க. உட்கார வைக்கும்போது நான் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப 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 பைபிளில் பிடிச்ச ஒரு அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அதுவும் கடைசி பவுலோட சாப்டரை ஒரு வெறித்தனமாக வாசிக்க ஆரம்பித்தேன். ஒரு பைத்தியம் முடிச்ச மாதிரி வாசிக்க ஆரம்பித்தேன். அதனுடைய விளைவு அப்படியே நாங்கள் ஸ்டேஷனில் பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்டாங்க, அடித்து உட்கார வச்சிருக்கிறாங்க. உட்கார வைக்கும்போது இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, உன் பர்ஸ் எடு அப்படின்றாரு. என் பர்ஸ் எடுத்து பார்த்தோன்னே என்னோட வயசை பார்க்குறாங்க. அடா பாவி, இந்த வயசுலேயே இந்த வேலை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்றாங்க. நான் எதுவுமே வாய் பேசலை, அமைதியாக இருக்கிறேன். இந்த 25 முறை நான் அரெஸ்ட் பண்ணும்போதும் ஒரு நாள் நான் வாய் திறந்து பேசினதில்லை. அதையும் நான் சொல்லிக்கிறேன், ஒரு நாள் நான் வாய் திறந்து பேசினதில்லை, அமைதியாக தான் இருப்பேன். அப்போ என்னை கையை கட்டின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்க ஆரம்பித்து இன்ஸ்பெக்டர் கேட்குற, இந்த வயசில் இவ்வளோ வேலை பார்க்குறியா? எனக்கு ஒன்று மட்டும் நல்லா தெரியும், உனக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, அவங்க சொல்லி தான் நீ இங்கே வார, இல்லைன்னா இப்படிலாம் வர முடியாது அப்படின்றாங்க. ஆண்டோட தயவுனால இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் உடம்பு வச்சிருக்கு, நான் எங்கேயும் போகலை. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிலோ 48 கிலோ அவ்வளோதான் இருப்பேன். அப்போ எப்படி இருந்தப்போ நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்போது யாரோ ஒருத்தங்க சொல்லி தான் நீ வார, அவங்க யாருன்னு சொல்லாமல் இன்னைக்கு உன்னை வெளியே விட போகிறது இல்லைன்ட்டாங்க. நான் அப்படியே பார்த்துட்டு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டேன். எப்படி சரி சார், ஓகே சார், அவங்க இப்போ சொல்லு அப்படின்றார். எப்படி சொல்லு யார் உன்னை வர சொன்னது, நீ சொல்லு, இன்னைக்கு உன்னை விட்டுறேன் அப்படின்றாங்க. சரி சார் நான் சொல்கிறேன் சார் சொல்லி யார் சொன்ன அப்படின்னாங்க. ஏசப்பா தான் சார் சொன்னார். எப்படி? ஏசப்பா தான் சார் வர சொன்னார் அப்படின்னு. அவர் அப்படியே பார்த்தாரு. என்னை பார்த்தா பைத்தியக்காரமாக இருக்காடின்னு கேட்டார். எப்படி? என்னை பார்த்தா பைத்தியக்காரமாக இருக்கான்னு கேட்டார். இல்லை சார் அப்படின்னு. உண்மையை சொல்லி யார் வர சொன்னா? சார் ஏசப்பா தான் சார் வர சொன்னார்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவர் சொன்னார், சரி ஓகே, இன்னைக்கு அந்த ஏசப்பா வந்து சொன்னால் உன்னை வெளியே விடுறேன், இல்லைன்னா விட மாட்டேன். சரி சார், ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க ஏசப்பா, நீங்கள் கூப்பிடுங்க, அப்போ உங்கள் உள்ளத்தில் வருவார், அப்போ நீங்கள் என்னை வெளியே விடுங்க சார் சொல்லும்போது இந்த பாலசுப்ரமணியன்ற எஸ்ஐ வந்து ஒரு அடி பின்னாடி இருந்து புதடி வாக்கில் விழுந்தது. சார் வெளியே சொல்கிறான்னு சொல்லி உள்ளே கூட்டு வந்து நமக்கே சொல்கிறான் பாருங்க சார், இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அப்படின்னாங்க. அடிச்சுட்டு என்னை உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் முடிவு பண்ணார், இவனை ஒன்றும் பண்ண முடியாது, வெளியே பற்றி விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. உண்மை நடந்தது உண்மை. அதுக்கப்புறம் என்னை வெளியே விட்டுட்டாங்க. வெளியே விட்டதுக்கப்புறம் திருப்பி அதுலேருந்து 2 நாள் 3 நாள் கழிச்சு திருப்பி அதே அடுத்த நாளே அந்த ஊழியத்துக்கு போயிட்டு திருமண போலீஸ்காரன் கண்ணுக்கு மறைஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். திரும்பி அதுக்கடுத்து 3 நாள் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப முக்கியமாக பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் A to Z தெரியும், அதனால் நான் இங்கே பொய் சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா டிரைவராக இருந்தாங்க. அப்போது எனக்கு ரொம்ப கஷ்டம். என் வீட்டை பார்த்தீங்கன்னா அந்த 10க்கு 10 தான் மொத்த வீடே இருக்கும். 8 வீட்டுக்கு ஒரு டாய்லெட். இந்த வீட்டில் தான் நான் இருந்தேன். அப்போது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் நான் டிப்ளமோ படித்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சூழ்நிலையில் நான் ஊழியத்துக்கு வந்துட்டதுனால குடும்பத்துக்கு பொருளாதாரமாக ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எப்படி? ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை. இந்த கஷ்டமான சூழ்நிலை நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமே இந்த ட்ரெயின் ஊழியம், பஸ் ஊழியம், இப்படி தான் தெருவா அலைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ இதை பார்த்த ஒரு ஊழியக்காரங்க, நல்லா குணமைக்கலுங்க, இதை பார்த்த ஒரு ஊழியக்காரங்க என் மேலே, அந்த நல்ல மனுஷன், அவர் கேட்டதில் எந்த தப்புமே கிடையாது. ஒரு ஊழியக்காரன் என்கிட்ட வந்து கேட்குறாரு, தம்பி நான் வந்து கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு நான் கோயம்புத்தூர் சென்னை நான் ஊழியத்துக்கு போகிறேன், நீ என்ன பண்ணு, நீ இந்த மாதிரி தெருவில் தானே சுற்றிட்டு இருக்கிற, நீ ஒரு நாள் என் கூட ஊழியத்துக்கு வா. எப்படி? ஒரு நாள் என் கூட ஊழியத்துக்கு வா, நீ மைக்க பொடி, ஏதாவது பாட்டு படி, உனக்கு நான் என்னால் முடிஞ்சு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அவங்க கேட்டதில் எந்த தப்புமே இல்லை. நான் அப்போ கேட்டேன், சரி பாஸ்டர் நான் ஜோம் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த பாஸ்டர் கேட்டுட்டாங்க.
நான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அந்த பாஸ்டருக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், அப்போ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லணும். என் வீடு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இடம் தான். அப்போ அங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ணணும்னா எங்கள் அம்மா ஒர்க்கை முடிக்கணும். அப்போ நான் தான் கதவை முடிய கொஞ்சம் ப்ரேயர் பண்ண முடியும். நான் அதுக்காக வாசல்லே உட்காந்துட்டு இருக்கிறேன். இவங்க அம்மா எப்போ வேலையை முடிப்பாங்க, நம்ம எப்போ உட்காந்து உள்ள ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது, ஆண்டவரே எங்க கூப்பிடுறாங்களே, என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது, ஆண்டவர் தெளிவாக ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அனுபவம். ஃபஸ்ட் டைம் என்கிட்ட ஆண்டவர் கேட்டார். நான் கேட்குறேன், ஆண்டவரே அவங்க கூப்பிடுறாங்களே, நான் போகணுமான்னு கேட்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை கேட்டார். நீயும் போயிட்டீன்னா எனக்கு யார் இருக்கிறாங்கன்னு கேட்டார். எப்படி? நீயும் போயிட்டீன்னா எனக்கு யார் இருக்கிறாங்க. எனக்கு இந்த வார்த்தையை கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்மளே ஒரு பெரிய அக்யூஸ்டு இல்லையா? நம்மளை இவாஞ்சலிஸ்டா மாத்துறதே ஆண்டோட பெரிய ஒரு கிருபை. நம்ம நீயும் போயிட்டீங்கன்னா எனக்கு யார் இருக்கான்னு கேட்டேன். எனக்கு ஒன்றுமே ஓடலை. நான் உடனே அந்த பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் வர முடியலன்னு சொல்லிட்டேன். நல்லா கவனமாக கேளுங்க. அந்த பாஸ்டருக்கு நான் ஓகே சொல்லியிருந்தேன். நீங்கள் வேணா கேலண்டர் எடுத்து பார்த்துக்கோங்க. டிசம்பர் 23 சண்டே 2012 அந்த சண்டே நான் அந்த பாஸ்டர் கூட 7:30 மணி ட்ரெயினில் சென்னைக்கு நான் போயிருக்கணும். நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அதே நாள் நான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார், இன்னைக்கு நீ ஊழியத்துக்கு போ அப்படின்றார். நான் ட்ராக்ஸ் எடுத்து நான் டெய்லி போயிடுறேன். வருஷம் 325 நாளில் 360 நாளும் என் கால் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கும். அந்த 5 நாளுமே ஊரில் இருந்திருக்க மாட்டேன், இல்லை வேற எங்கேயாவது போயிருப்பேன். ஒரு நாளைக்கு 3 நேரம், பெங்களூரு ட்ரெயின், சென்னை ட்ரெயின், கோயம்புத்தூர் ட்ரெயின், இருக்கவே மாட்டேன், போய்கிட்டே இருப்பேன். பைக்கும் கிடையாது, நடந்து தான் போகணும். அப்போது நான் அந்த ட்ரெயினுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் என் தம்பி ஒருத்தர் இருக்கா. அவன் எதுக்குமே வந்தது கிடையாது. இப்போ வரைக்கும் ரட்சிக்கப்படணும் ராச இருக்கு சுற்றிட்டு இருக்கிறான். அப்போ அவன் அந்த டைம் நான் அவனை கூப்பிட்றேன், இல்லை வாரியா எங்களோட ஊழியத்துக்கு வரியான்னு கேட்குறேன். சரி வாரேன். அவன் ஏதோ முறுக்கு மிச்சர் கொடுக்குற இடமா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எங்களோட பின்னாடியே வந்துட்டான். நல்லா ஞாபகம் இருக்குது, தூத்துக்குடியில் எஸ்எஸ்பியில் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்குது. அந்த மார்க்கெட் வழியாக நான் நடந்து போகும்போது கரெக்டாக ஒரு பொரோட்டா கடையை பார்த்துட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தெளிவாக என்கிட்ட பேசுகிறாரு. இன்னைக்கு ஒன்று ஸ்டேஷனில் அடிப்பாங்க எல்லாம் சொல்லிட்டாரு. சொல்லும்போது நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், இன்னைக்கு நம்மளுக்கு நல்லா கவனிப்பாங்க அப்படின்றேன். எப்படி? இன்னைக்கு நம்மளை நல்லா கவனிப்பாங்க அப்படின்றான். அவன் ஏதோ முறுக்கு மிச்சர் தருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடி சரிண்ணே போகலானே வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வரான். ட்ராக்ஸை கொடுக்க ஆரம்பிச்சு 2வது நிமிஷத்தில் ஒரு கை என்னை பிடிச்சது. பிடிச்சி உள்ள பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன், வெறும் என்னை ஆரம்பத்துல இருந்து அடிச்சு சட்டையை கலத்தி அந்த பிளாட்ஃபார்ம்ல அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. எப்படி? அடிச்சு தர இழுத்துட்டு போறாங்க. என் கூட என் தம்பி இருந்தனால அவனே அடிக்கிறாங்க. அவனை ஒரு அடி அடிச்சாங்க. நான் சொன்னேன், சார் அவன் சும்மா ரோட்ல போயிட்டு இருந்தவன், அவனை விட்டுருங்க, நான் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட சொல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சட்டையெல்லாம் கலத்தல, அவனை ஒரு அடி அடிச்சு அப்படி அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க. ஸ்டேஷனுக்குள்ள கூட்டிட்டு போய் எனக்கு உண்மையிலே இடுப்புல ஜட்டி மட்டும் தான் இருந்தது, எல்லாத்தையுமே உருவிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 பேர் சேர்ந்து அடிச்சாங்க. எப்படி? 3 பேர் சேர்ந்து அடிச்சாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 அடி லத்தியால மேலே விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். விழுந்த உடனே நான் அப்படியே மயங்கி ஒரு மாதிரி ஆயிட்டேன். என்னாச்சு அப்படின்னா, நம்ம இந்த செவுரு இருக்கு பாருங்க, அந்த செவரோட கார்னர், அந்த ஜன்னல், அந்த கார்னர்ல வந்து நான் அந்த பில்டிங் வந்து ஒரு பழைய பில்டிங். அதுல வந்து அடிச்சு பெரிய ஹேண்ட் கப் போட்டு என் கையை கட்டிட்டாங்க, ஒரு பெரிய செயினை போட்டு கட்டிட்டாங்க. நம்ம அப்படியே சாஞ்சி அந்த அந்த விளிம்புல வந்து என்னோட இந்த பக்கம் தலை இப்படி இருக்குது. அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க நினைச்சிட்டு அப்படியே கண்ணை மூடி அப்படியே கண்ணீர் வந்துட்டே இருக்குது. நான் படுத்திருக்கேன். திருப்பி ஓடி வந்து பூட்டை வச்சு ஓங்கி இந்த பக்கத்துல மிதிச்சிட்டாங்க. எப்படி? பூட்டை வச்சு இந்த பக்கத்துல மிதிச்சதுல அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனையாச்சு. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. தூத்துக்குடியில் இருக்கிற அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் எப்படி ஏதுன்னு எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தர் மூலமா மோகன் சிலாசர் அண்ணனுக்கு போயிருச்சு. அப்போ அடுத்த நாள் என் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்னை வெளியே டிசம்பர் 24 அப்படி விடிஞ்சா கிறிஸ்மஸ் அப்போ என்னை வெளியே கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். ரொம்ப பெரிய அடியெல்லாம் கிடையாது. அடி உண்மைதான், உடம்பு எல்லாமே காயம் இருந்தது, வீங்கி போயிருந்தது. அண்ணனை ஃபர்ஸ்ட் டைம் என்னை கூப்பிடுறாங்க, மோகன்சி என்னை உன்னை பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னாங்க. பார்க்கும்போது தம்பின்னு சொல்லிட்டு சோல்டரில் தட்டினாங்க. ஆக்சுவலாக இங்கே மிதிச்சு லத்தி வச்சு அடிச்சிருந்தாங்க. அண்ணே கொஞ்சம் பார்த்துனே, ஏன்னா இந்த இடத்துல லத்தி வச்சு ஏன்னா இப்படி கவர் பண்ணும்போது இங்கே ஏறி மிதிச்சிருந்தாங்க, அப்புறம் லத்தி வச்சு அடிச்சிருந்தாங்க. அதனால எனக்கு அந்த பெயின் இருந்தது. இதுதான் ஊழியத்தின் பாதை. என்னோட குடும்ப சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா அப்பா டிரைவர். ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இப்படி இருக்கும்போது நான் கரெக்டாக ஊழியத்துக்கு வந்து 11 மாதம் முடிஞ்சிருக்கு, ஆகஸ்ட் மாதம். அப்போ தான் இங்கே இந்த கேம்புக்கு வந்திருந்தேன். அப்போ தான் இந்த கேம்புக்கு வந்திருக்கும் போது நான் ஆக்சுவலாக அந்த கேம்புக்கு நான் வரல, நான் வர விரும்பலை.
சொன்னாங்க ஃபாதர் இருக்கிறாங்க அப்படின்னாங்க. ஃபாதரோட முகத்தை பார்க்கறதுக்கு தான் நான் வந்தேன். உண்மையை நான் சொல்கிறேன், ஃபாதரோட முகத்தை பார்க்கறதுக்கு தான் வந்தேன். 3 நாளுமே இந்த இடத்துல தான் உட்காந்தேன். ஃபர்ஸ்ட் சீட்டில் தான். நீங்கள் வேணால் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் சீட்டில் தான் உட்காந்துருந்தேன். நான் ஃபாதர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறதுக்கும் வரல, எதுக்கும் வரல. ஃபாதரோட முகத்தை பார்க்கணும், சரி சிரிச்சுக்கிட்டே இருப்பாரா, அதை பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் சிரிச்சுட்டே இருக்கலாம் 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்தேன். ஏன்னா ஊழியத்தின் நிமித்தம் நிறைய நெருக்கடி. இந்த மனுஷன் முகத்தை பார்த்தா அது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம்டா, ஆனால் சந்தோஷமாக தான் வச்சிருந்தாரு, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதுக்காக நான் வந்தேன். அப்போ கரெக்டாக எனக்கு ஞாபகம் இருக்குது, கடைசி நாள் மத்தியான செக்ஷனில் தான் அண்ணன் அந்த போர்க்குதிரையை பற்றி பேசினாங்க. போர்க்குதிரையை பற்றி பேசும்போது எனக்கு அப்படி ஒரு மெசேஜ் நான் என் வாழ்க்கையில் கேட்டதில்லை. இது எனக்கு அது என்னை ஏதோ ஒரு காரியத்துக்கு அது என்னை பலப்படுத்த ஆரம்பிச்சது. ஏதோ ஒரு பெரிய ஒரு இது வரப்போது, உன்னை ஸ்ட்ராங் ஆக்கணும்னு சொல்லிட்டு என்னை அது பலப்படுத்தினது. நான் அப்படியே அது மெடிடேட் பண்ணிட்டே நான் போகிறேன். கரெக்டாக ஆகஸ்ட் 27 எனக்கு ஒரு ஃபோன் வருது, உங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகும்போது எங்கள் வீட்டில் பால் பாக்கெட் வாங்குறது கூட காசு கிடையாது. நான் இருந்த வீட்டுக்கு 1500 வாடகை 7-8 மாதம் கொடுக்கல. அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் உடனே என்ன பண்ணுறேன், எங்கள் மாமா, எங்கள் அப்பாவோட தம்பி, எங்கள் அம்மாவோட தம்பி, எங்கள் அம்மா, அப்புறம் எங்கள் மாமா ஒருத்தர் ஜோசப், இவங்க எல்லாம் 4 பேரும் திண்டுக்கலுக்கு போயிட்டாங்க. எங்கே ஆக்சிடென்ட் ஆனது எங்கன்னா திண்டுக்கல் டோல்கேட்டில் ஆக்சிடென்ட்டு. நான் தூத்துக்குடியில் இருக்கிறேன். ஒரு 2 கார் பிடிச்சி எல்லாம் போயாச்சு. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ராஜேஸ்வரி கிளினிக்கில் தான் எங்கள் அப்பா அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. நான் முதல் நாள் போகலை, ஏன்னா கையில் சுத்தமாக காசு கிடையாது. அட்மிட் பண்ணியிருக்கிறது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். நான் எங்கள் ஆச்சி கழுத்தில் கிடக்கிற செயின், என் தங்கச்சி கழுத்தில், அதாவது யார் கையிலலாம் கிடக்குதோ எல்லாத்தையும் கலத்திட்டு போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் நான் போகிறேன். ஹாஸ்பிட்டல் போகும்போது கரெக்டாக திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டு, திண்டுக்கல் டோல்கேட் நோக்கி பஸ்ஸு போயிட்டுருக்கு. நான் அப்படியே பஸ்ஸில் சாஞ்சிருந்து அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கேன். எனக்குள்ள ஒரு பயம், அப்பாவுக்கு எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். அப்படியே ஒரு நெருக்கத்திலே நான் போயிட்டுருக்கேன். அப்படி யோசிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு ஈச்சரை பார்க்குறேன், ஒரு வண்டியை பார்க்குறேன், அப்பளம் மாதிரி நொறுங்கி இருக்கு. எப்படி அப்பளம் மாதிரி நொறுங்கி இருக்கு. நான் அப்படி யோசிக்கிறேன், நடந்தது, நான் பொய் சொல்லலை, கர்த்தர் அறிவார். இந்த வண்டியிலலாம் மாட்டின சுருவடையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே போகும்போது தான் போக என் ஹார்ட் பீட் அப்படியே கூடுது. என்னென்னா அதான் எங்கள் அப்பா வந்த வண்டி, அதான் எங்கள் அப்பாவோட வண்டி. அப்போது அப்படியே கரெக்டாக அந்த டோல்கேட்டில் பாஸ் போட்டுட்டு இருந்த வண்டியெல்லாம் பிரேக் ஃபெயிலியராக அடித்தார். அப்போ அதை தூக்கி அந்த ஓரமாக விட்டுருக்குறாங்க. கரெக்டாக அந்த பஸ்ஸு கிராஸ் ஆகும்போது பார்க்குறேன், அப்பளம் மாதிரி இருக்குது. நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஐசியூ வார்டுக்குள்ளே போய் பார்க்குறேன். எங்கள் அப்பா நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அவங்க என்ன கண்டிஷனில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பின்னால் 10 நிமிஷம் கூட பார்க்க முடியல, ஏங்கி அழுக ஆரம்பிச்சிட்டேன். உடனே வந்து 5-6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்த என்ன திருப்பி உடனே பேக் பண்ணி திருப்பி தூத்துக்குடி அனுப்பி விட்டாங்க. திரும்ப அடுத்த நாள் நான் காலையில் போகிறேன். வந்துட்டு திரும்ப அடுத்த நாள் 27 ஆக்சிடென்ட், 28 போயிருக்கிறேன். 28 வீட்டுக்கு வந்து திரும்ப 29 போயிருக்கிறேன். 29 ஃபுல்லாக இருந்திருக்கிறேன். திரும்ப 30 ஃபுல்லாக இருந்திருக்கிறேன். ஒன்றுமே சாப்பிடல, முகம் அப்படியே உட்காந்துருக்கேன். 30 நைட்டு 12 மணிக்கு டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறாரு, உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு, எங்களால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, உடனே மதுரை ஜிஹெச்சி கொண்டு போயிருங்க அப்படின்றாரு. மதுரை ஜிஹெச்சுக்கு உடனே ஆம்புலன்ஸ்லாம் வர சொல்லி, ஆம்புலன்ஸில் 3 பேர் தான் போக முடியும், ஏன்னா அதுலேயும் ஆள் இருப்பாங்கல்ல. அப்போ எங்கள் அம்மா, எங்கள் மாமா, எங்கள் சித்தப்பா 3 பேர் உட்காந்துருக்குறாங்க. நான் சொல்கிறேன், நான் பஸ்ஸில் வந்துடுறேன்னு சொல்கிறேன். நைட்டு எனக்கு அந்த டைமில் பஸ்ஸு கிடைக்கல. ஏன்னா 12 மணிக்கு டாக்டர் சொல்லி ஆம்புலன்ஸை வர வச்சு ரெடி பண்ணி போகிறதுக்கு 1:30 மணி ஆயிடுச்சு. அப்போ எனக்கு பஸ்ஸு கிடச்சி நான் மதுரை ஜிஹெச்சுக்கு போகும்போது எனக்கு ஒரு 3:34, ஒரு 3:30 மணி ஆயிடுச்சு. நான் போயிட்டு, எங்கள் மாமா பேர் சிக்கா, அவங்க தான் என்ன பஸ் ஸ்டாண்டு கூப்பிட வராங்க. கூப்பிட வந்துட்டு மாமாட்ட கேட்க, மாமா எப்படி, அப்பா எப்படி இருக்கிறாங்க, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க எல்லாம் கேட்டுக்கிட்டே உள்ளே போகிறேன். என் கழுத்தை பிடிச்சி பேசிகிட்டே போகிறான், அப்படின்ட்டு போகிறான். நான் ஜிஹெச்சுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் ஒரு எம்டியான ரூமில் எங்கள் அப்பா ஒரு செக்ஷனில் படுக்க வச்சுருக்காங்க. படுக்க வைக்கும்போது தான் நான் அப்படியே பார்க்குறேன், என்னாச்சு மாமா ஒரு ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கல அப்படின்னு. நான் பக்கத்தில் போய் அப்பான்றேன். இந்த அளவுக்கு மூடி வச்சுருக்குறாங்க. மூடி வைக்கும்போது தான் நான் காலை எடுத்து பார்க்குறேன். ஆக்சுவலாக கால் 2 கட்டாயிருக்கு. கால் 2 உடஞ்சிருக்கு. அதில் இது போட்டிருக்காங்க. எனக்கு ஒன்றுமே ஓடலை. அது வரைக்கும் கால் அடிபட்டுச்சு எனக்கு தெரியவே தெரியாது. அப்போ தான் சொல்கிறேன், என் மாமா என் ஷோல்டரை பிடிச்சி அப்படி இழுத்தார். என்ன மாமான்னு. கரெக்டாக ஆகஸ்ட் 31 விடிய காலம், அப்பா இறந்துட்டாங்கப்பா அப்படின்னா. எனக்கு என்ன செய்யறதுனே தெரில, ரொம்ப அழுதேன். ஏன்னா நைட்டு விடிய காலம் 4:30 மணி, பக்கத்தில் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஒரு ரொம்ப தொந்தரவாக இருந்துச்சு சொல்லிட்டு எங்கள் மாமா என்ன பண்ணுறாரு, உடனே ஆட்டோ ஏற்றி மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் போய் என்னை ஏற்றி விடுறாங்க. ஏற்றி விட்டுட்டு கண்டக்டர்கிட்ட இன்றைக்கும் எங்கள் மாமா கேட்டது என்ன ஞாபகம் இருக்கேனே, கொஞ்சம் ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறான், அவங்க அப்பா இறந்துட்டாங்கண்ணே, ரொம்ப அழுகிறான்னு சொல்லி பாதியில் இறக்கி விட்டுறான். ஏன்னா மற்ற பேஷண்ட் பாருங்க, மற்ற பேசஞ்சர்ஸுக்கு தொந்தரவாக இருக்கும் இல்லையா, இறக்கி விட்டுறாதீங்கண்ணே அப்படின்றான். உடனே இல்லை
விடிய காலம் 4 மணிக்கு பஸ்ஸில் கூட்டம்லாம் இல்லை, மிஞ்சி போனால் 10 பேர் தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஏற்றிக்கோங்க அப்படின்ட்டா. நான் அழுதுகிட்டே போகிறேன். அழுதுகிட்டே போகும்போது பிசாசு என் கூட பேச ஆரம்பிக்கிறேன். நல்லா கவனிக்கணும், பிசாசு என் கூட பேச ஆரம்பிக்கிறான். நான் ஊழியத்துக்கு வந்து கரெக்டாக 11 மாதம் முடிஞ்சிருக்கு. 11 மாதம் முடிஞ்சு செப்டம்பர் என்னைக்கு ஆகஸ்ட் 31, கரெக்டாக செப்டம்பர் 19 வந்தால் ஊழியத்துக்கு வந்து 1 வருஷம் ஆயிருக்கு. அப்போது அந்த 11 மாதத்தில் எனக்கு வந்த மொத்த காணிக்கை எவ்வளோ தெரியுமா? வெறும் 10 ரூபா. எப்படி? அந்த 11 மாதத்தில் எனக்கு வந்த மொத்த காணிக்கையே 10 ரூபா தான். எனக்கு யாரும் காணிக்கைலாம் கொடுத்தது கிடையாது, எனக்கு யாருமே காணிக்கை கொடுத்தது கிடையாது. அப்போது பிசாசு என்று தெளிவாக பேசுகிறேன், நீ டிப்ளமோ படிச்சிருக்கிற, உனக்கு கப்பலுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, நீ பேசாமல் ஒரு பொழப்ப பார்த்து போ. ஊழியத்துக்கு உன்னை ஒருத்தர் அங்கீகரிக்க மாட்டாங்க. எப்படி? ஊழியத்துக்கு ஒருத்தர் உன்னை அங்கீகரிக்க மாட்டாங்க, உன்னெல்லாம் ஊழியத்துக்கு அழைக்கலன்னு சொல்கிறவங்க தான் அதிகம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வார்த்தைகள் பிசாசு என்கிட்ட பேசிகிட்டே வரான். நான் அப்படியே அழுது தூங்கிட்டேன். முழிச்சு பார்க்குறேன், பஸ்ஸு கரெக்டாக குறுக்கு சாலையில் நிற்குது. குறுக்கு சாலையில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் டீசல் போட்டுட்டு நிற்குது. நான் இறங்கி போய் 2 நாள் கழித்து முகத்தை கழுவுறேன். முகத்தை கழுவிட்டு எப்போவுமே பேக்கெட்டில் ட்ராக்ஸ் வச்சுருப்பேன். அந்த ட்ராக்ஸை எடுத்துகிட்டு நான் வந்த பஸ்ஸுக்கு ஒரு தம்பி டீசல் போட்டேன். முகத்தை கழுவிட்டு நான் வந்த பஸ்ஸுக்கு ஒரு தம்பி டீசல் போட்டுருந்தாங்க. அந்த டீசல் போட்டுருக்க தம்பிகிட்ட பேச ஆரம்பித்து ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். வசனத்தை சொல்லி அந்த தம்பிக்காக ஜெபம் பண்ணி, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினாலே அறிக்கை பண்ணப்படும். அந்த வசனத்தின்படி அந்த தம்பிக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு அந்த தம்பி தன்னோட வாயினால் அறிக்கை செஞ்சாரு. அந்த அறிக்கை செஞ்சுட்டு அந்த தம்பிக்கு ட்ராக்ஸை கொடுத்துட்டு சந்தோஷமா சிரிச்சுட்டு நான் திரும்பி பிசாசை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன். எங்க அப்பாவோட உயிர் மட்டும் இல்லை, என் சங்க அறுத்து கீழே போட்டாலும் அந்த கடைசி சொட்டு ரத்தம் கூட ஆண்டோட நாமத்தை சொல்லிட்டு தான் நான் சாவேன். ஆமேன். அப்போ பஸ் ஏறிட்டேன். ஏறும்போது கரெக்டாக தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு நெருங்க எனக்கு அப்படியே ரொம்ப அழுக ஆரம்பிக்கும். ஏன்னா எங்கள் அப்பா வந்து என்னை கூப்பிட்ட இடம் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது. ரொம்ப கஷ்டமாக. எங்கள் மாமா ஒருத்தர் ராஜான்னு ஒருத்தர், அவர் தான் என்னை பைக்கில் கூப்பிட வந்திருக்கிறாரு. எங்கள் மாமாவை அழுத்தி நான் அழுதுகிட்டே போகிறேன். கரெக்டாக அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது ஆண்டர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். ஆகஸ்ட் 31 காலையில் ஒரு 7 மணி இருக்கும். அந்த டைமில் ஆண்டர் சொல்லுவார், நீ என்ன நம்பி வா. எப்படி? என்ன நம்பி வா, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்னைக்கு ஆண்டர் ஒரு வார்த்தை சொன்னார். அப்படியே நேராக வீட்டுக்குள்ள போகிற அப்போ தான் பந்தெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்படியே நிறைய பேர் கேட்கக்கூடாத வார்த்தைகளால் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், குடும்பத்தில் இருக்கிற மற்ற எல்லாருமே இன்னும் ஆர்சியில் தான் இருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டவங்களும் சில பேர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் காதால் கேட்க முடியல. இத்தனைக்கு என் தங்கச்சி ஜாலியாக ஃபோன் பண்ணி கேட்பாங்க, என்ன பண்ணுற அப்பா ஃபோன் பண்ண எடுக்க, ஏன்னா அவளுக்கு தெரியாது, அவள் பெங்களூரில் டூருக்கு போயிருக்கா. அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது, அப்பா இறந்தது எதுவுமே தெரியாது. அப்போ அவள் ஜாலியாக பேசுவோம், அவளுக்கு சொல்ல முடியாது சூழ்நிலை. அப்போது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அன்னைக்கு நான் 2 பொருத்தனை பண்ணினேன். அந்த பந்தலுக்குள்ள வச்சு நான் 2 பொருத்தனை பண்ணேன். என்ன பொருத்தனை அப்படின்னா, ஏசப்பா இப்போ எனக்கு பணம் காசு இருந்தால் என்னை ஆதரிப்பாங்க. இப்போ எனக்கு 5 பைசா அடுத்த வேளை சோத்து கூட வழி கிடையாது. அப்போது நான் இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுறேன். எங்கள் அப்பா இருக்கும்போது எவ்வளவு திமிரு தெனாவட்டா இருந்தனோ, இனிமேல் அதை விட அதிகமாக இருப்பேன். எப்படி? நீ எதுக்காகவும் யாருக்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன். எப்படி? எதுக்காகவும் யாருக்கிட்டையும் போய் நிற்க மாட்டேன். நீங்கள் கொடுத்தா சாப்பிடுவேன். என்னுடைய தேவையை நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். இப்படி யாருக்கும் சொல்ல மாட்டேன். நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். 2வது ஒரு பொருத்தனை பண்ணுறேன். எனக்கு காணிக்கை கொடுக்கறது பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப பிடிக்கும். அப்போ பொறுத்தனை எனக்கு வந்ததே மொத்தமே 10 ரூபா. அதே நான் எடுக்கலை. அதே ரயில்வே ஸ்டேஷனில் இன்னொருத்தட்ட வாங்கி இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு நான் போயிட்டேன். அப்போது இன்னொரு பொருத்தனை பண்ணுறேன். ஏசப்பா நான் இனிமேல் 10% கொடுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன், 20% கொடுக்குறேன். எப்படி? 20% கொடுக்குறேன் அப்படின்னு எங்கள் அப்பா இறந்த அன்னைக்கு 2013 நான் ஆண்டவருக்குன்னு பிரதிஷ்டை பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் அந்த 2 பிரதிஷ்டையிலேருந்து தவறுனதில்லை. ஆமேன். கிட்டத்தட்ட எனக்கு சோத்துக்கு வழியே இல்லைனாலும் சரி, பசியில் உருண்டாலும் சரி, எடுத்து போய் காணிக்கை கொடுத்துருவேனே தவிர ஒரு நாள் அந்த காணிக்கை காசு எடுத்ததும் கிடையாது, இது பண்ணுங்க. இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் நேர்த்தியா செய்யறாரு, எல்லாம் பூர்த்தி ஆயிருது. ஆமேன். தொடர்ந்து அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு முதல் நாள் எலக்ட்ரிக் ட்ரெயின் விடுறாங்க. அப்போ வந்து நல்ல மாலெல்லாம் போட்டு ரொம்ப ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு இது பண்றாங்க. அன்னைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, என் கையில இருக்கிறது எப்படி? என் கையில இருக்கிறது வெறும் 5 ஹிந்தி ட்ராக்ஸ். எப்படி? 5 ஹிந்தி ட்ராக்ஸ் தான் இருக்குது. அந்த ட்ராக்ஸை நீ போய் கொடு அப்படின்றாரு. நான் போய் எங்க ஹிந்திக்காரனை தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னா போயிடணும். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. கரெக்டா
நான் இங்கே நிற்கிறேன், எனக்கு இந்த கேமரானோட கொஞ்சம் அந்த நடுவில் வச்சுக்கோங்க, அந்த சேர் போட்டிருக்கிற அந்த ரோ இருக்குல்ல, அவ்வளோதான். அந்த கேப்பில் போலீஸ்காரன் லத்தியோட நிற்கிறான். ஆண்டவர் சொல்லாரு, அதை தாண்டி போய் கடைசியில் போய் கொடு அப்படின்றாரு. எனக்கு பயம் இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல, நேர்ந்து விட்டா கடா, என்னைக்காவது ஒரு நாள் அறுக்க தானே போறாங்க, சரி ஆண்டவர் அறுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டு அப்படியே நான் போறேன். போகும்போது ட்ரெயினுக்குள்ள ஏறுறேன், கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள ஏறின உடனே இப்படி ஒருத்தன் படுத்திருந்த உடனே ட்ராக்ஸை வச்சு அப்படி கொடுத்தோடனே கே பையா அப்படின்னா, இந்தா பையா உனக்கு தான் புடி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கடைசியில் இருக்கிற 4 பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு வர்ற வழியில அதே போலீஸ்காரங்க அதே நிற்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு மறைஞ்சு நான் போயிட்டேன். திருப்பி வரும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, உன்னை அடிச்சாங்களா அந்த போலீஸ்காரன் நிற்கான், நீங்க அவனுக்கு போய் சொல்லு அப்படிங்காரு. எனக்கு எப்படி இருக்கும், உண்மையை சொல்ற, காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. என்ன ஆண்டவரே சொல்லிங்க, ஒண்ணுமே புரியலையப்பா அப்படின்னு, நீ போய் சொல்லு அப்படின்றாரு. எனக்கு சரி பரவாயில்ல போங்க, இன்னைக்கு இன்னையோட சோழி முடிஞ்சு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் போறேன். போயிட்டு நான் போய் சொல்றேன், கரெக்டாக ஸ்டேஷன் வாசல்ல அவர் நிற்கிறாரு, ஸ்டேஷன் வாசல்ல நிற்கிறாரு. நான் போய் ட்ராக்ஸை கொடுத்துட்டு, சார் நல்லா, ஏன்னா அன்னைக்கு ஜனவரி 3ஆம் தேதி, எப்படி ஜனவரி 3ஆம் தேதி, அப்போ எல்லாருக்கும் என்ன சொல்லுவோம், ஹாப்பி நியூ இயர்னு சொல்லுவோம்ல. சார்னு சொல்லிட்டேன். சார்னு அவர் திரும்பி நீயா அப்படின்னாரு. சார் ஹாப்பி நியூ இயர் சார் அப்படின்னு. வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா சார் அப்படியே பார்த்தார், ஏன்னா அவர் தான் எல்லாத்தையும் வச்சு அடிச்சாள். உடனே ட்ராக்ஸை கொடுத்துட்டு, சார் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார். ரொம்ப விசாரிச்சோன்னு அவர் சொன்னார், தம்பி நான் அவனை அடித்தேன், நீ என்கிட்ட வந்து நல்லா இருக்கியெல்லாம் கேட்கிய தம்பி அப்படின்னாரு. சார் பிடிக்கிறதும் அடிக்கிறது அது உங்கள் கடமை, நீங்கள் சரியாக செஞ்சீங்க. அதே மாதிரி பிடிச்சாலும் அடித்தாலும் சுவிசேஷம் சொல்கிறது ஏன் மேலே விழுந்த கடமை, நீங்கள் உங்கள் கடமை சரியாக செஞ்சீங்க, நான் என் கடமை சரியாக செஞ்சேன். அவர் அப்படியே என்ன நினச்சாருன்னு தெரியல. தம்பி நீ கிளம்பு அப்படின்ட்டார். ஒன்றுமே சொல்ல, நீ கிளம்பு அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல பாலசுப்ரமணியன், அவரு வந்துட்டு இருக்கிறாரு, அவருக்கும் அதே மாதிரி போய் சொன்ன உடனே அவர் தலையை குனிஞ்சிட்டு அப்படியே போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ட்ரெயின் மூவ் ஆகிற இடத்துல ஒருத்தர் நிற்கிறார், மாரியப்பன். என் கல்யாணத்தில் அவர் கெஸ்ட்டு, என் கல்யாணத்துக்கு அவர் கெஸ்ட்டாக வந்திருந்தார். அவர் தான் நான் சென்னையிலேருந்து தூத்துக்குடிக்கு வர்ற வழியில் மோகன் சேனை 12 hours ப்ரேயர் ஃபர்ஸ்ட் டைம் நடத்தினாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் நடத்தும் போது அந்த ப்ரேயரை முடிச்சுட்டு ட்ரெயினில் வரும்போது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ட்ரெயினில் ட்ராக்ஸ் கொடுத்ததுக்காக ஒரு 16 பேரை வச்சு என்ன அடித்தாங்க. எப்படி 16-20 பேர் சேர்ந்து அடித்தாங்க. இன்னும் ஞாபகம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச் வாங்கியிருந்தேன். அந்த வாட்ச் அப்படியே ஏர்ல அடி பறந்து போகுது. 20 பேர் சேர்ந்து என்ன துரத்தும் போது விழுப்புரம் ஸ்டேஷனில் வச்சு நடக்குது. துரத்தும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டே போறேன், ஏசப்பா இன்னைக்கு நான் வந்துடுவேன் நினைக்கிறேன், சீட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஓடும்போது இந்த மண்ணுக்காக இந்த சிமெண்ட் சாக்கில் மண் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மூட்டையில தட்டி நான் கீழே விழுறேன். எனக்கு சட்டையை பிடிச்சி தர இழுத்துட்டு வந்து அடிக்கிறாங்க, சுத்தி அடிக்கிறாங்க. பக்கத்துல இவ்வளவு கேப், இந்த ஸ்பீக்கருக்கு எனக்கு எவ்வளவு கேப்போ, இந்த கேப்ல போலீஸ்காரங்க கண்ணோட நிக்கிறாங்க. எப்படி கண்ணோட நிக்கிறாங்க கிட்ட, சார் வலிக்கு சாருங்க, இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பி நிக்கிறாங்க. நடந்தது இப்படி திரும்பி நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரும்பவும் அடிக்கிறதுக்கு பிளான் பண்றாங்க. நான் என்ன பண்றேன், என் கூட இருந்த பாதி பேர் ஓடிட்டாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல. அடிவாங்க, நான் மட்டும் அடி வாங்கிட்டு திரும்ப வந்து ட்ரெயினில் ஏறி டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆள் திரும்ப அடிக்க வராரு. நான் எல்லாரையும் செட் பண்ணிட்டேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து தூத்துக்குடிக்கு மேல்மருவத்தூர் அப்படின்ற அந்த கோயிலுக்கு போன நிறைய பேர் அந்த ட்ரெயினில் வராங்க. அப்போ என்ன அவங்க வந்து ஃபுல்லாக அந்த சிவப்பு கலர் சாரி கட்டியிருக்கிறாங்க. அப்போ அதில் உள்ள ஒரு அம்மா சொல்றாங்க, ஏன் சாரி எடுத்து நீ கட்டிக்கோ. என் ஃப்ரெண்டுக்கு சொல்றாங்க, மணிக்கு சொல்றாங்க, ஏன் சாரி எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் ஜபத்தோட்டத்துக்கு நான் அவனு தான் வந்தோம், அவன் தான் என்னை கூட்டிகிட்டே வந்தது, நீ கெட்டிக்கோ அப்படின்றாங்க. அப்போ அவனை ஒரு சுத்தி விட்டு மேலே செட்டில் பண்ணிட்டு எனக்கு எங்கே வரதில்ல பக்கத்தில் வந்துட்டான். பக்கத்தில் வந்தோடனே நான் நேராக ஓடி போய் ஒரு என்ன சொல்றது, 3 சீட் இருக்கும்ல, அப்பர் மிடில் ஏதோ ஒன்று, அதில் கீழே போய் படுத்துக்கிட்டேன். எப்படி கீழே போய் படுக்கும்போது ஒரு கீழே லோயரில் படுத்துருக்கிறவங்க ஒரு குழந்தை வச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த ட்ரெயினில் நடக்கிற சண்டை எல்லாம் தெரியும். எப்படி ட்ரெயின் நடக்கிற சண்டை எல்லாம் தெரியும். அவங்க என்கிட்ட கெஞ்சுறாங்க, தம்பி தயவு செஞ்சு போயிரு தம்பி, எனக்கு குழந்தை வச்சிருக்கேன், என்னை ஏதாவது பண்ணிடுவாங்க தம்பி, தயவு செஞ்சு போன்னு கெஞ்சுறாங்க. நான் ஏக்கா ஒரு நிமிஷம்க்கா நான் இங்கிருந்து பார்க்குறேன், அந்த கண் ஜன்னல்ல தெரியுது அவன் கரெக்டாக கிராஸ் பண்ணுறான். ஏக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக நான் படுத்திருக்கிறேன், இதுதான் என் முகம்னா கரெக்டாக இந்த இடத்துல ஒரு எலி வந்து உட்காந்துருக்கு. எப்படி எனக்கு எலிக்கு பயம், எலி வந்து உட்கார்ந்துருக்கு. ஏசப்பா சத்திய சோதனையாடா, அது ஒண்ணுமே புரியல ஏசப்பா. நான் அவனுக்கு கூட பயம் இல்லை, இந்த எலியை பார்த்தா எனக்கு பயமா இருந்துச்சு. உண்மை நடந்தது, நீங்க சிரிக்கீங்க,
பட் அந்த டைமில் எனக்கு வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வெளியே இறங்கியாச்சு. உடனே நான் திருச்சியில் இறங்கிட்டேன். அந்த அடிச்சாரு பாருங்க, அந்த 16 பேர் வச்சு ட்ராக்ஸ் கொடுத்ததுக்காக அவர் நிற்கிறாரு. அவர் தான் ஒரு முக்கியமான ஆள் மாதிரி பண்ண. ஆமாம், அப்போ அவர் நிற்கிறாரு. அவர் என்னை கூப்பிட்டாரு, வாண்டடா கூப்பிடு, இவாடா அப்படின்னாரு. நான் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொத்தராண்டாரு சொல்லிட்டு நான் பக்கத்தில் போகிறேன். போகும்போது நீ தானே பேப்பர் கொடுப்ப, பேப்பர்னா புரியுது இல்லை, ட்ராக்ஸ் நீ தானே பேப்பர் கொடுப்பேன்னு. ஆமாம் சார் அப்படின்னேன். இனிமேல் இந்த பேப்பரை எங்கே வேணாலும் கொடுல, உன்னை எவனா ஏதாவது சொன்னா அண்ட சொல்ல முட்டங்கால் போட வச்சிடறேன். ஆமேன். எந்த இடத்துல ட்ராக்ஸ் கொடுத்ததுக்காக அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போனாங்களோ அதே இடத்துல ட்ராக்ஸ் கொடுக்கறதுக்கு அதே போலீஸ்காரங்க பாதுகாப்பா இருந்தாங்க. ஆமேன். வசனம் சொல்லுது, தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமேன், ஆமேன். ஏன்னா அரசாங்கத்துல சட்டம் இருக்கலாம் சொல்லக்கூடாதுன்னு, ஆனா நம்ம மேல தெய்வத்தோட திட்டம் இருக்கு. அரசாங்கத்தின் சட்டத்தை விட தெய்வத்தின் திட்டம் பெருசு. ஆமேன், ஆமேன். அதுக்கப்புறம் அப்படியே ஆண்டவர் தோசையை திருப்பி போட்ட மாதிரி அப்படியே போலீஸ்காரங்க மத்தியில் ஊழியம் செய்ய வச்சுட்டாரு. பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரோட்ல, பீச் ரோட்ல நடந்து என் ஃப்ரெண்டு கூட போயிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் எஸ்பி குவார்டர்ஸ் வாசல்ல சின்ன குழந்தைய தூக்கிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கிறேன். இவன் எவனா அது இந்த நேரத்தில் இங்கே வாக்கிங் போயிட்டு இருக்கான் குழந்தைய தூக்கிட்டு. கடைசியில் திரும்பி பார்க்குறேன், அது எஸ்பி. பேர் சொல்ல விரும்பல, அது எஸ்பி. நான் அவருக்கு போய் ட்ராக்ஸை கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்டு நான் போறேன். ட்ராக்ஸை வாங்கல கிளம்பு அப்படின்ட்டார். நான் உடனே யோசிக்கிறேன், ஏசப்பா இந்த மனுஷனுக்கு எப்படியா சுவிசேஷம் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, நான் உன் கூட வரேன்னாரு. நான் அவரை பார்க்கறதுக்கு ஃப்ரெண்டு கிட்ட வண்டி வாங்கிட்டு நான் நேராக போறேன். அவர் இப்படி போறாரு, நான் அவரை பார்க்க அப்படி போறேன், அவர் இப்படி போறாரு. ஆண்டவர் சொன்னார், நீ என் வார்த்தையை மட்டும் கேள், நீ போயிட்டே இருந்தார். போறேன், எஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு நின்று நான் கேட்குறேன், நான் எஸ்பி சாரை பார்க்கணும்னு. அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் பார்த்தாங்க. பார்த்துட்டு எதுக்கு பார்க்கணும் அப்படின்னாங்க. இல்லை சாரை பர்சனலாக பார்க்கணும். பர்சனலாக பார்க்க முடியாது, ஏதாவது இருந்தால் பெட்டிஷன் எழுதி கொடு அப்படின்றாங்க. எனக்கு என்ன பெட்டிஷன், ட்ராக்ஸ் தான் கொடுக்கணும். நான் உள்ள விட மாட்டேன்னு சொல்லுவேன். ஆனால் எஸ்பி இல்லை, அது ஒன்று. உடனே வெளியே அனுப்பிட்டாங்க. என்ன அப்படி வெளியே அனுப்பிட்டாங்க, ஓடு தூர் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டாங்க. வெளியே அனுப்பிச்சோன்னா நான் வெளியே வந்து அப்படி நின்றுட்டே இருக்கேன், பைக் பார்க்கிங்ல நின்றுக்கிட்டே இருக்கும்போது திரும்பி பார்க்குறேன், எஸ்பி வந்துட்டாரு. நான் திருப்பி போய் நான் கேட்குறேன், இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாங்க. சார் இங்கே பாருங்க, இவன் அப்பமே இருந்து தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான், அங்கே ரிசப்ஷனில் இருக்கிறவங்க தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான், எஸ்பியை பார்க்கணுன்றான், பெட்டிஷன் எழுதி கொடுத்தா எழுதி கொடுக்க மாட்டேன்றான், கேட்டால் பர்சனலாக பார்க்கணுங்க, பர்சனலாக பார்க்குற ஆளை பாருங்க சார், சைஸை பாருங்க சார் அப்படின்னு. நான் அப்படியே அமைதியாக அன்னைக்கு எஸ்பி இன்ஸ்பெக்டர் தன்மையாக பேச, தம்பிங்க பாரு அப்படிலாம் பார்க்க முடியாது, அவர் பெரிய அதிகாரி, அவரை பார்க்க முடியாது அப்படின்னா. இல்லை சார் நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் உடனே எஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. 9 மணிக்கு போன என்ன 1 மணி வரைக்கும் ஒரு கேமரா முன்னாடி உட்கார வச்சு அனுப்பிச்சி விட்டாங்க. எஸ்பி ரூமுக்குள்ளே போய் உட்கார்ந்தோடனே உள்ளே போகிறேன். அந்த ரூமே ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு ஹால் மாதிரி இருந்துச்சு. அவர் ஒரு ஓரமாக உட்காந்துருக்கிறாரு. இந்த நிற்கிற இடம்லாம் ரொம்ப முன்னாடி ஒரு உண்டியல் டப்பா மாதிரி ஒரு டப்பா இருந்துச்சு. எல்லாரும் போகிறாங்க வரிசையாக. அந்த டப்பாவுக்குள்ளே பெட்டிஷனை போட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். நான் போய் முதல்ல சார் அப்படின்னேன், என்ன அப்படி அப்போ தான் அந்த ஃபோனை நோடி இருந்தோம். ஏறெடுத்து என்னை பார்த்துட்டு எப்படின்னார், வாயெல்லாம் பேச அப்படின்னார். உட்காரலாமான்னு கேட்டேன், வாயே பேசலை அப்படின்னாரு. உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சோடனே, சார் உங்களுக்கு நான் தான் அன்னைக்கு நைட் வந்து ட்ராக்ஸ் கொடுத்தேன். அவர் சொன்ன முதல் வார்த்தை, உன்னை அப்பமே தூக்கி உள்ளே போடணும்னு நினச்சேன் அப்படின்னாரு. அவர் சொன்னது, அவனை அப்பமே தூக்கி உள்ளே போடணும்னு நினச்சேன். அப்போ நான் சொன்ன ஒரு வார்த்தை, ஆண்டோட அனுமதி இல்லாமல் இன்னொரு கொசு கூட கடிக்கிறது இல்லை சார். எங்கே உட்காந்து எஸ்பி ஆஃபீஸில் அவர் சேரில் உட்காந்து இன்னொரு கொசு கூட கடிக்கிறது இல்லை சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவருக்காக சொன்ன சில விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சோன்னு அவர் அப்படியே சைலண்ட் ஆனார். அதுக்கப்புறம் நான் கேட்டேன், சார் இப்போ நான் உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணுறேன், அமைதியாக சரி அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினாலே அறிக்கை பண்ணப்படும். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இப்போ நான் சொல்கிற வசனத்தை அப்படியே திரும்ப சொல்லுங்கள் சார். ஓகே ஏசப்பா என் உள்ளத்தில் வாங்க. அந்த ரட்சிப்பின் ஜெபத்தை அந்த மனுஷன் அப்படியே திரும்ப சொன்னார். திரும்ப சொல்லிட்டு நான் எந்திரிச்சேன், சேரை விட்டு எந்திரிச்சு, சார் என்னோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. உடனே இந்த மஞ்சள் கலரில் சின்னதாக ஒரு புக் இருந்துச்சு. அந்த புக்கில் என்னோட ஃபோன் நம்பர் எழுதுனாங்க. சொல்லேன், உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் என்ன கூப்பிடுங்க சார், நான் வரேன் சார் அப்படின்னு. உடனே ஓகே ஷுவர் அப்படின்னாரு. ஆனால் உங்கள் நம்பர் எனக்கு வேண்டாம் சார். ஏன் அப்படின்னு, வானத்தையும் பூமியும் படைச்ச காலம் நம்ம கூட இருக்கா சார், மனுஷன் உதவி நாடுறதே கிடையாது சார் அப்படின்னு. அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்போ எஸ்பி ஆஃபீஸ் போனாலும் ஏசியை போட்டு கான்ஃபரன்ஸ் ஹாலில் தான் உட்கார வைப்பாங்க. தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு பெரிய சர்ச்சை காலி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, தூக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. பேர் சொல்ல விரும்பல, சொன்னால் தெரியும், ரெடி ஆகிட்டாங்க. எத்தனையோ பேர் ட்ரை பண்ணாங்க. நான் குளிச்சுட்டு இருக்கிறேன், என்னை ரெட்ஷிப்பில் நடத்தின மைக்கிள்னு கிங்ஸ்லில் வந்திருக்கிறாங்க. வந்தோடனே கேட்குறாங்க, தம்பி எஸ்பிக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னாங்க. நான் ஒரே ஒரு ஃபோன் தான் பண்ணேன் சார். ஏன்னா அது வரைக்கும் அவர் எனக்கு தெரியுன்றனால ஒரு உதவி நான் கேட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன், சார் இந்த மாதிரி சர்ச்சுக்கு ஏதோ பிரச்சனை. ஆமாம் கிப்சன், இப்போ அதான் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. இல்லை சார், நீங்கள் ஜெயிலதுக்கு போட்டால் கூட ஒருத்தன் வெளியே வந்து திரும்புவானான்ற சந்தேகம்.
ஆனால் அந்த சர்ச்சுக்குள்ளே போகிறவன் திருந்திடுறான், சார் எனக்கே தெரியல சார் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த மேட்டரை சால்வ் பண்ணிட்டார். ஆமேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு காரியத்தை சொல்ல முடியும், ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் தான் நம்பி வந்தேன். இன்னைக்கு ஊழியத்துக்கு முழு நேரமாக அர்ப்பணிச்சு 10 வருஷம் முடிய போகுது. ஆமேன் ஆமேன். இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையும் ஆண்டவர் என்னை கையேந்தி நிற்க விடவே இல்லை. ஆமேன். எங்கள் அப்பா இறந்து 9 வருஷம் முடிய போகுது. நான் ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம் முடிய போகுது. எந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மா என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் தான், 5 ரூபா இருக்கான்னு கேட்பாங்க. எப்படி 5 ரூபா இருக்கான்னு கேட்பாங்க. எங்கள் அப்பா இறந்த நாட்கள் அதிகமாக. ஏன் 5 ரூபா அப்படின்னா, பருப்பு சாப்பாடு 3 ரூபா, தயிர் சாப்பாடு 2 ரூபா அம்மா உணவகத்தில். இந்த 2 வாங்குறதுக்கு எங்ககிட்ட காசு இருக்காது. பல நாட்கள் பட்னி கிடந்த நாட்கள் உண்டு. 3 நேரமே பட்னி கிடந்துட்டு ட்ரெயின் ஊழியத்துக்கு உற்சாகமாக நடந்து போவேன். ஆனால் ஆண்டவர்கிட்ட கெத்தாக சொல்லிட்டு, ஆண்டவரே நிறைய பேர் காரில் போகிறாங்க, அவங்க கூடலாம் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியாது, ஆனால் உங்களை நான் நடக்க வச்சிருக்கேன் பாருங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு போவேன். ஆமேன் ஆமேன். இன்னைக்கு வரைக்கும் சொல்ல முடியும், இன்னைக்கும் நான் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் என்னை பெரிய இடங்களை உயர்த்தி வச்சுருக்கேன். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல முடியும், அன்னைக்கு அந்த ஊழியக்காரருடைய பேச்சை கேட்டு மைக்க பிடிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு நான் அவங்க கூட போயிருந்தேன்னா அந்த 23ஆம் தேதி யோசிச்சு பாருங்க, ட்ரெயினில் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்திருக்காது. இன்னைக்கு கிப்சன் ஒருத்தர் அவங்க முன்னாடி நிற்கவே முடியாது. ஆமேன் ஆமே. இன்னைக்கு யாராவது ஃப்ளைட்டில் டிக்கெட் போடணும் என்கிட்ட ஃபஸ்ட்டு எனக்கு தான் அடிக்கான், தம்பி எந்த ஃப்ளைட்டில் எப்படி டிக்கெட் போடணும் அப்படின்னு சொல்லி. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ட்ரெயினில் அன்ரிசர்வில் போகிற கூட வழி இல்லாதன்னா இன்னைக்கு என்ன சொல்ல எனக்கே தெரில. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஆண்டவர் என்ன சொன்னார், நீ வான்னாரு, அவரோட வல்லமையால் விட வச்சாரு, வந்துட்டேன். எல்லாரும் சொன்னாங்க நீ தெருவில் இப்படியே டிராக்ஸை கொடுத்துட்டே அல, என்னது இப்படியே அல, உன்னை ஒரு பயம் மதிக்க மாட்டான் அப்படின்னாங்க. இன்னைக்கு யாரா சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏகப்பட்ட தேசத்துல இருந்து அழைப்பு, கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் மலேசியா, சிங்கப்பூர், அப்போ ஏதோ ஒரு இந்தோனேஷியா 3 இடத்துல இருந்து பிடிவாதமா கூப்பிடுறாங்க. அந்த பிளான் எல்லாம் போட்டு உனக்காக ஷெடியூல்லாம் மாத்திரம் தம்பி அப்படின்றாங்க. ஆண்டவர் சொன்னார், இப்போ போக வேண்டாமாக்கா, அப்புறம் போகலாம் அப்படின்னாரு. நான் அந்த பிளான் அப்படியே கேன்சல் பண்ணேன். அதுக்கப்புறம் இதுவரைக்கும் இலங்கை தேசத்துக்கு 16 முறை ஆண்டவர் போக வச்சிருக்கிறாரு. ஆமேன். ஏகப்பட்ட இடத்துல இருந்து, கனடால இருந்து, அப்புறம் யூரோப்ல இருக்கிற ஒரு ஃபேமிலி சொன்னாங்க. ஒரு பொண்ணு சொன்னுச்சு, அது லைவா போயிட்டுனால சொல்ல பயமா இருக்கு. ஒரு சொன்னாங்க, அண்ணா நான் இஸ்ரேல் போனேனே அப்படின்னாங்க. சரிம்மா, அங்க வந்து சாலமோன் மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குண்ணே. ஓகே, அந்த மண்டபத்தில் போய் ஒரு விண்ணப்பம் எழுதி போட்டேன். என்ன விண்ணப்பம் சொல்லுங்க அப்படின்னா, அவ பேசுற தமிழ் எனக்கு புரியாது. இல்லைனா அவன் என்ன விண்ணப்பம் எனக்கு தெரியும், எனக்கு தெரியலையம்மா நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு. நான் கிப்சன் அண்ணாவை பார்க்கணும்னு நாங்கள் போய் எழுதி போட்டு, எனக்கே ஆச்சரியமா இருக்குது. யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு ஸ்ரீலங்கன், அவங்க யூரோப் சிட்டிசன், அவங்க இஸ்ரேல் போயிருக்கும்போது, ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, என்னுடைய சாட்சி லாட் டிவியில் போய் ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்லேருந்து எனக்கு அழைப்பு எல்லாம் வந்துட்டே இருந்தது. நான் ஃப்ளைட்டில் இருக்கும்போது ஏங்கி அழுக ஆரம்பித்தேன். ஒரு எல்லோ கலர் கர்ச்சீஃப் உண்டு, அந்த கர்ச்சீஃப் இது மாதிரி இல்லை, நல்லா ஹார்டாக இருக்கும், அந்த கர்ச்சீஃபை புளிஞ்சு ஊற்றுற அளவு அழுதேன் ஃப்ளைட்டில் கடைசி சீட்டில் உட்காந்து. ஒரே ஒரு விஷயம் தான், எசப்பா ஒன்றுத்துக்குமே தகுதியில் எனக்கு நல்லா தெரியும். எங்கள் அப்பா இறக்கும்போது எனக்கு அடுத்த வேளை சோறு கொடுக்க கூட எனக்கு உண்மையிலே ஆள் கிடையாது. என் தங்கச்சி வந்து தப்பிச்சா, ஏன்னா ஹாஸ்டலில் படித்ததுனால. எங்கள் அம்மாவும் நானும் பல முறை பட்டினி கிடந்திருக்கோம். ஆனால் எனக்கு எங்கள் அம்மான்றது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷன் தான் சொல்லுவேன். எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் மறுதளிக்கலை. கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்க்குற சூழ்நிலை வேற. கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் எனக்கு அடுத்த வேளை சாப்பாடுன்றது ஒரு பெரிய ஒரு காரியமாக தான் இருந்தது. உண்மையிலே ஜெயலலிதா அம்மாவுக்கு நன்றி. அம்மா உணவகம் எப்படி, அதுவும் நான் போய் வாங்கினா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டிக்னிட்டி பார்ப்போம்ல, உண்மையை சொல்லிடுறேன். அப்போது பக்கத்து வீட்டில் அதுக்குன்னு ஒரு ஆளை வச்சுருந்தார் ஆண்டவர், அவங்க தான் போய் வாங்கிட்டு வருவாங்க. 2ஐயும் வாங்கி எங்கள் அம்மா தான் ஊட்டுவாங்க, நான் சாப்பிடுவேன், பாதி சாப்பிட்டு போ. நடந்த உண்மை. ஸோ ஆனால் இன்னைக்கு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் 3 லட்சம்னு காணிக்கை கொடுக்க ஆண்டவர் வச்சுருக்கிறார். ஆமேன். இந்த கொரோனா டைமில் எல்லாரும் கேட்டாங்க, எப்படிப்பா குடும்பத்தை நடத்துகிறேன்னாங்க. அதான் எனக்கும் நிறைய பேர் தெரியல, நான் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நிறைய குடும்பத்துக்கு அப்படின்னு. எப்படி கொரோனா டைமில் கூட ஏகப்பட்ட குடும்பங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுக்கறதுக்கும் ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு ஆண்டவர், அந்த டைமில் என்கிட்ட ஃபோன் இல்லை, ஃபோன் வாங்குறக்காக சேர்த்து வச்சுருந்தேன். டக்குன்னு ஆண்டவர் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், தம்பி அந்த பாஸ்டரை காமிச்சு கொடுத்துறியா அப்படின்னு. என்ன ஆண்டவர் சொல்கிறீங்க, கொடுத்துறியா? உடனே நோட் எடுத்து எழுதிட்டேன். ஆமாம். ஆனால் இன்றைக்கி எனக்கு வச்சுருக்கிற ஃபோனு இப்போ
புதுசாக வந்த ஃபோன், இதுவும் யூஎஸ்லேருந்து கிஃப்டாக வந்தது. நான் வாங்கலை, ஏன்னா இது வாங்குறதுக்கு எனக்கு பட்ஜெட் இல்லை. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரே ஒரு விஷயம்தான், ஆண்டவர் ஒருத்தரை நம்பி உங்க அடி எடுத்து வைங்க. ஆபிரகாம மாதிரி, நம்ம லோத்த மாதிரி அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு, பார்வைக்கு நல்லா தான் இருக்கும், பார்வைக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். அன்னைக்கு என்ன சொன்னாங்க, இப்படியே போனா அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. இன்னைக்கு அன்னைக்கு கிறிஸ்துவின் நிமித்த நடுவு தெருலேருந்து ட்ராக்ஸ் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட பிளாட்ஃபார்ம்ல நான் என்னை ஆண்டு நிற்க வச்சுக்காரு நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன் ஆமேன். கர்த்தரை மட்டும் நம்பி காரியத்தை நடப்பீங்க. உண்மையிலே நீங்க நினைக்கலாம், யாரு நான் வந்த மாதிரி ஃபாதர் மூஞ்ச பார்க்க நிறைய பேர் வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா நீங்க வரல, ஆண்டவர் உங்களை கொண்டு வந்தாருன்னு விசுவாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எப்படி சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்குதுன்னு வார்த்தை சொல்லுது. அதனால உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் விரயமாகாது. ஏன்னா அவரு நமக்காக ஒரு பெரிய கரையை சிந்தியிருக்கிறாரு. ஆமேன். என் வாழ்க்கையில இருக்கிற ஒட்டுமொத்த தரித்திரத்தை இந்த ஒரு சரித்திரம் மாத்துச்சு. இந்த வசனத்தை மட்டும் தான் நான் வாசிக்க ஆரம்பிச்சேன், இந்த வார்த்தையை மட்டும் தான் பிடிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு என் ஆண்டவர் வச்சிருக்கிற நிலைமை என்னால யோசிச்சு பார்க்க முடியல. கர்த்தர் நல்ல டைம் 3 நிமிஷம் கூட எடுத்துட்டேன். எனக்கும் இப்படி ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்த ஜூடனனுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், ஃபர்ஸ்ட் அவங்க பேசினா நீங்கள் பேசாமல் மெடிக்கல் போயிருக்கலாம். அந்த பிரசவம் பார்க்குறவங்களுக்கு நீ பேசினா அப்படியே ஃபுல்லாக ஆப்ரேஷன் இல்லாமல் நாளைக்கு வெளியே வந்துடும். உண்மை அதுதான். கர்த்தர் எனக்கு அவங்க பேசும்போது ரொம்ப பிடிக்கும். சரி, இப்படிப்பட்ட தேவ மனிதர்கள் நம்மளோடைய நல்ல ஒரு தொடர்பு இருந்து எப்போ பேசினாலும் ரொம்ப அன்பாக விசாரிப்பாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஒரு சந்தோஷம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் கொடுத்த உறவு. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேங்க்யூ.